கும்ப ராசியில் பிறந்தவர்கள், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள், காம குணம் கொண்டவர்கள், காமம் கொண்டவர்கள், கர்வம் கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. செல்வம் செல்வாக்கு உடையவர்கள், நல்ல ஜம்முன்னு இருப்பாங்க. அதிகமாக பாலிட்டிக்ஸில் ஈடுபடக்கூடியவர்கள், அதிகமாக ஆன்மீகத்திலும் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் இவர்கள் இன்வென்டிவ், எதையுமே ஆராய்ந்து நுணுக்கமாக பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அதாவது கும்பராசியினுடைய தன்மையும் இருக்கும், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சாதாரணமாக 4 பாதங்களுடைய பேசிக் தன்மையும் இருக்கும். இதில் 4ஆம் பாதம் ஸ்பெஷாலிட்டி பார்க்குறோம் இல்லையா? அந்த நம்ம மருத்துவத்திலே பார்க்குறோம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. அவங்க ஜுரத்தை பண்ணுவாங்க, இருந்தாலுமே ஸ்பெஷலிஸ்ட் எதுனா ஐ ஸ்பெஷலிஸ்ட், இயர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிற மாதிரி இவங்க. இது நமக்கு கொடிய சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வழியாக வரக்கூடிய நோய்களை கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. ஜெனட்டிக்ஸ், அந்த நோய்களை கொண்டவர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்காக கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடியது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதிக்காய் மரம் அப்படின்றாங்க. ஜாதிக்காய், மாசிக்காய் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் கொண்ட காய்களில் ஒன்று ஜாதிக்காய். அதனால அந்த ஜாதிக்காய் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ ஜாதிக்காய் மரம் எதுக்கு சொல்கிறாங்க? வேலை மரம், ஜாதிக்காய் மரம், சம்பங்கி மரம், வேம்பு மரம், இதெல்லாம் ஒவ்வொரு